ஸோ ஒரு பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. இப்போ ருத்ராஜ் கைக்வாடோட இடத்துல யார் வரப்போறாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டா யார் செலக்ட் பண்ண போறாங்க, அடுத்து இந்த சிஎஸ்கே ஜெர்சியை போட போறது யார் அப்படின்றது தான் பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். ஃபாரின் பிளேயர் எடுக்க முடியுமா, நமக்கு அந்த இடத்துல தான் லேகிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. ஃபாரின் பிளேயர் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருக்கு. எக்ஸாக்டா ஒரு டீம்ல 8 ஃபாரினர் இருக்கணும், சென்னை கிட்ட 7 ஃபாரினர் இருக்கிறதால அந்த ஒரு ஆப்ஷன் ஓப்பன்ல இருக்கு. அதுல ஆப்ஷன்ல கெயில் மேயர்ஸ் இருக்காரு, ஸ்டீவன் ஸ்மித் இருக்காரு, டேவிட் வார்னர் வேற மாதிரி இல்ல, டேவிட் வார்னர், டிவால் பிரேவிஸ் இருக்காரு, ஜானி பிரெஸ்டோ, கெயில் வில்லியம்சன், இந்த 6 பேர் அவைலபிள் இருக்காங்க. ஒரு வேலை வேணும்னா இந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் சென்னை சூப்பர் கிங்ஸ் செலக்ட் பண்ணலாம். இல்ல இந்தியன் ஆப்ஷன் தான் வேணும்னா 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்னு பிருத்திவி ஷா, ரெண்டாவது மயக் அகர்வால், மூணாவது 17 வயசு பையன் ஆயுஷ் மாத்ரே. இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கு. இதுல சிஎஸ்கே யாரை ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வர போறாங்க, அவங்க குறிப்பா ஐபிஎல் ஆக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், யாரா இருப்பாங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே.